அத்தை, இந்த அயலையும் சிவாவையும் கவனிச்சிங்களா? 2 பேரும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண சொன்னா எதுக்கு இப்படி முழிக்கிறாங்க? ஆமா ரித்திகா, எனக்கும் அதுங்க 2 பேரையும் பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. ஆனா அது என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. அத்தை, எதுக்கும் அந்த அப்ளிகேஷனை வாங்கி பாத்துருவோமா? அதான் சரி, வா போலாம். சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னாச்சு மேடம்? அது இப்போ 2 பேரும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுத்தாங்கல்ல? ஆமா. அத கொஞ்சம் காட்டுங்களே. அதை எதுக்கு நீங்க கேக்குறீங்க? அது அவனுக்கு இந்த அட்ரஸ் சரியா தெரியாது. அதான் அது கரெக்டா இருக்கான்னு நாங்க செக் பண்ணிட்டு கொடுத்துடுறோம். அதுக்கு அவங்கள வந்து கேட்கணும், நீங்க கேக்குறீங்க? சார் என்ன சார், அவங்க புதுசா கல்யாணம் ஆனவங்க, கூச்சப்படுவாங்கல்ல, அதான் நாங்களே பார்த்து செக் பண்ணிக்கலான்னு வந்தோம். குடுக்குறீங்களா? மேடம் சரி பார்த்துட்டீங்களா? எல்லாம் பார்த்துட்டோம், கரெக்டா தான் இருக்கு. சரிங்க மேடம். என்ன தைரியம் இருந்தா அவன் அப்பன் பேர் இருக்க வேண்டிய இடத்துல என் புருஷன் பேர் எழுதியிருப்பான். எனக்கு என்னமோ இதுங்க போற போக்கே சரியில்லைன்னு தோணுது. கண்டிப்பா ஏதோ பெரிய பிரச்சனையில தான் இது முடிய போகுது. நான் அப்படி நடக்க விட்டுருவேனா? சின்னுக்கு அதுங்க 2ஐயும் என்ன பண்றேன்னு பாரு. கபிலா, உங்க அப்பா எங்கடா? எங்க அவரு? என்னம்மா, என்ன ஆச்சு? எங்கன்னு கேட்டேன். இங்கதான் இருக்கு. எது கத்திட்டு இருக்க? உங்களுக்கு நான் மட்டும் தானே பொண்டாட்டி? கேக்குறல, சொல்லுங்க. உங்களுக்கு நான் மட்டும் தானே பொண்டாட்டி? கபிலனு பொன்னி மட்டும் தானே நம்ம பிள்ளைங்க. இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? ஏன் திடீர்னு இப்படிலாம் கேட்டுட்டு இருக்க? நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்களுக்கு நான் மட்டும் தானே பொண்டாட்டி? ஆமா. இப்ப என்ன அதுக்கு? அப்புறம் எதுக்கு இந்த சிவா பைய உங்கள அப்பான்னு பேர் எழுதி கொடுத்திருக்கான்? நீங்க கபிலனுக்கும் பொன்னிக்கும் அப்பாவா, இல்ல இவனுக்கு அப்பாவா? நாயகி, சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, நான் கேக்குறேன்ல. சித்தி, என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லுங்க. இப்போ ஓட்டர் ஐடி லிஸ்ட் எடுக்க வந்தவங்க கிட்ட இந்த சிவா அவரோட அப்பா பேரு உதய பெருமாள்னு எழுதி கொடுத்திருக்காரு. ஏய், கபிலா, யாரா நீ? எதுக்கு எங்க அப்பா பேர் எழுதி கொடுத்த? எதுக்குடா? டேய் கபிலா, கை அடிங்க. கபிலா, கையெடு முதல்ல. சொல்றேன்ல, அவனை விடு. சிவா, ஏன் சிவா இப்படி பண்ண? பொண்ணுதான் கேக்குறேன், ஏன் இப்படி பண்ண? அக்கா, இவன் இந்த வீட்டுக்குள்ள வந்ததே இந்த எண்ணத்தோட தான் வந்திருக்கா. எப்படியாவது ஏதாவது பண்ணி இந்த சொத்துல பங்க போட்டுக்கணும், அதானே? யாருக்கு யாரா அப்பா? கபிலா, இந்திரா, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நீ எதுக்கு அவனை தடுத்துட்டு இருக்க? எனக்கும் என் புருஷனுக்கும் பிறந்தது கபிலன் தானே. அப்பா அவனுக்கு கோவம் வரதானே செய்யும். பாருங்கக்கா, இது வரைக்கும் நீங்க என்ன செஞ்சாலும் நான் ஏன் எதுக்குன்னு கேட்டதும் இல்ல, கேட்க போறதும் இல்ல. ஏன்னா எங்க அக்கா எது பண்ணாலும் அது சரியா தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை.